அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவருடைய வாழ்வாதாரத்தில் பார்த்தா நம்ம முன்னோர்கள் கட்டி வச்ச எல்லா புண்ணியத்தையும் அந்த அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதம் தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்கும்னு நினைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த குடும்பத்தில் அந்த முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் அந்த ஆசீர்வாதம் முன்னோருடைய ஆசீர்வாதம் வாங்கிறது எல்லாமே இந்த அனுசந்தான். இந்த அனுச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் தாய் மேல் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க பின்னாடி சனி மகா திசையில் ஒரு 19 வருஷ திசையில் ஒரு 7 வருஷம் 6 மாதம் இருக்குதுன்னா, அந்த 7 வருஷத்துக்கு சனி மகா திசையில் ஒரு படிப்பு இருப்பாங்க. அவங்க படிச்சுட்ருப்பாங்க. அந்த சனி மகாதிசை முடிஞ்சு புதன் மகாதிசை வரும். இந்த புதன் மகாதிசையில் 17 வருஷம், அதுக்குள்ளேயே உங்களுக்கு கல்யாண காலமும் வந்துடும். இதில் ஒரு 19 அதில் ஒரு 17ங்கும் போது கிட்டத்தட்ட எப்படி 30 தாண்டிடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த புதன் திசையிலேயே அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதே போல் ரொம்ப லேட்டாச்சுன்னா திசையில் கல்யாணம் நடக்கும். அப்போ இது எல்லாமே ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயந்தான். இப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சுக்கிரன் திசை வரும்போது அவங்க நல்ல இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி தொழில்துறை அமைச்சு அவங்க ஜாதகத்தில் அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த வைக்கிறவங்களுக்கு தொழில், வாழ்க்கை, சந்தோஷம், நிம்மதி இது எல்லாமே பலப்படுத்தக்கூடிய ஒரே நட்சத்திரம் அந்த அனுசந்தான். யாருடைய சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவங்க ஜெயமடையணுங்கிற நம்பிக்கையும் நாணயமும் தானம் தர்மம் புண்ணியம் செய்யக்கூடியதில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு திறமையானவங்களாக இருப்பாங்க. புண்ணியத்தை நிறைய சேர்த்தி வைப்பாங்க.